வணக்கம் உறவுகளே. இப்போ பாருங்கள், நான் இப்போ துபாயில் வளர்த்துட்ருக்கேன். இங்கே பாருங்கள், பைப்பு பாருங்கள். பாதாள சாக்கடை லைன் போடுறாங்க. கிட்டத்தட்ட அந்த பைப் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 3 அடி அகலத்துக்கு மேலே இருக்கும். ரவுண்டு உள்கூடு பார்த்தீங்கன்னா 3 அடிக்கு மேலே இருக்கும். கிட்டத்தட்ட தரமட்டத்துலேருந்து 10 அடி ஆழம் தோண்டியிருக்காங்க. மண்ணை தோண்டிட்டு பாருங்கள், சின்ன ஜல்லி தான் போட்டிருக்காங்க பைப்பை சுற்றி. இது பாருங்கள் எப்படி சவுண்டு வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு முறை பைப் போட்டாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி லைன் போடணும். போட்டாச்சுன்னு வச்சுங்களேன், இந்த அடப்பே வராது. பாருங்கள், ஒரு முறை வேலை பார்த்தாலும் அதை தரமாக வேலை பார்த்துட்டுன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டே வராது. நம்ம ஊர்லேயும் பாதாள சாக்கடை லைன் போடுறாங்க. பார்த்தீங்கன்னா தண்ணி போக மாட்டேங்குது, அடைச்சிக்கிருச்சு, பிடிங்கிட்டு வந்துடுது செப்டி டேங்கு, தொட்டியை. இங்கே பாருங்கள், இது வந்து தொட்டிங்க. இது வந்து தொட்டி பாருங்கள், கிட்டத்தட்ட 12 அடி உயரம் இருக்குது தரையிலேருந்து. ஆமாம், இதில் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. இதுக்கும் ஜாயின் பண்ணிடுவாங்க. பாருங்கள், இது சிமெண்ட்லாம் கிடையாதுங்க, சிமெண்ட்லாம் கிடையாது. இது வந்து இப்போ பிளாஸ்டிக்கில் மாதிரி வருது. பாருங்கள் எவ்வளோ உயரம்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் பாதாள சாக்கடை லைன் போடுறவங்க ஒரு முறை இந்த மாதிரி போட்டாங்கன்னு வச்சுங்களேன், பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். அடப்பே வராது, தண்ணி அதோட பிடிங்கி வச்சு போய்க்கிறோம். இந்த தண்ணியை பூரா துபாய் கவர்மெண்ட் என்ன செய்யுதுன்னா, பாதாள சாக்கடை லைன் தண்ணியை பூரா சுத்திகரிப்பு செய்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல டேங்க் கட்டி அதை ஃபில்ட்ரு பண்ணுறாங்க. ஃபில்ட்ரு பண்ணி அந்த தண்ணியை பூரா, கழிவு தண்ணியை பூராமே ரோடு ஓரங்களில் மரங்கள் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மரங்களுக்கு இந்த தண்ணியை பாய்ச்சுறாங்க. அது வாடை வராமல் இருக்கிறதுக்காக அதுக்கு ஒரு கெமிக்கல் போடுறாங்க. போட்டு இந்த தண்ணியை பூரா யூஸ் பண்ணுறாங்க. அதில் வர்ற கசடுகளை பூராமே, கச்சரா இருக்குல்ல, வேஸ்ட்டு, அதை பூரா கம்போஸ்ட்டாக பண்ணுறாங்க. கம்போஸ்ட்டாக பண்ணி உரம் வைக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் செயல்படுத்தணும்னு வச்சுங்களேன், மிகச்சிறப்பாக இருக்கும். கொசு உற்பத்தி அதிகமாக வராது, பாதுகாப்பாக இருக்குங்க. இதைத்தான் நம்ம சொல்கிறோம். எந்த ஒரு பாதாள சாக்கடை லைன் வேலை பார்த்தாலும் முறையாக பண்ணுங்கள், தரமாக பண்ணுங்கள். மதுரையில் என் ஊர் யாகப்பா நகர், மதுரை யாகப்பா நகர் மாட்டுத்தாவணிக்கு பக்கத்தில் இருக்குது. பார்த்தீங்கன்னா பாதாள சாக்கடை லைன் போட்டாங்க. இந்த ஜாயின் போடுறாங்க பைப்பு, தொட்டியிலேருந்து வீட்டிலேருந்து லைனு, அதை அடைக்கிறதே கிடையாது. அடைக்காமல் சும்மா சாக்கை தள்ளி விட்டு அப்படியே மண்ணை தள்ளி விட்டு போயிட்டாங்க. நான் என் வீட்டுக்கு அந்த பைப்பு, அந்த சாக்கை எடுத்துக்கிட்டு சிம்முன்னு நான் அடைச்சேன் என் வீட்டுக்கு. இந்த மாதிரி நல்லதான் நம்ம தமிழ்நாட்டில் நடக்குது. அதனால தான் ஒரு திட்டம் ஒரு வாட்டி செயல்படுத்துகிறாங்கடா, அதை பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் 3 வருஷம் கழிச்சு மறுபடியும் அது கம்ப்ளைண்ட் வந்துடுது. இந்த மாதிரி வேலை பார்த்தா கம்ப்ளைண்ட்டே வராது. அந்த மாதிரி வேலை பார்க்கணும். அதைத்தான் நம்ம சொல்கிறோம். நம்மளை சொன்னோம்டா அவங்க கிடைக்கா லூசு போய் அப்படின்றாங்க. நம்ம என்ன செய்கிறது? மக்களே, சிந்திச்சு பாருங்கள். எந்த ஒரு வேலை பார்த்தாலும் ஒரு முறை வேலை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 25 வருஷம் 30 வருஷம் கம்ப்ளைண்ட்டே வராது. அந்த மாதிரி வேலை பார்க்கணும்.